Hello friends, welcome to Learners Forum. So இந்த வீடியோல நம்ம IOCL ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்காக அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் or ஆஃபீஸர்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் as கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியர்ஸ் இன் IOCL through GATE 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த டிசிப்ளின்ஸில் இருக்கவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக few candidates would also be selected for engagement in GAEs in select disciplines அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளை பண்ணுற அப்ளிகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா GATE 2024 வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிசிப்ளின் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க டிசிப்ளினை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது டிசிப்ளினில் இருந்தீங்க அப்படின்னா கேட்டில் வந்து குவாலிஃபை பண்ணியிருந்தா கூட இவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் GATE 2023 இல்லை அதுக்கு முன்னாடி இந்த இயரில் வந்து நம்ம குவாலிஃபை ஆயிருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் மோர் தேன் 26 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸாக அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தீங்க அப்படின்னா கெமிக்கல் போக பெட்ரோகெமிக்கல், பாலிமர், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாமே வந்து எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூடிங் அப்படிங்கிற லிஸ்ட்டும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூடிங் கன்ஸ்ட்ரக்ஷன், என்விரான்மெண்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஐடி வந்து இன்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் MCA எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருந்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து எலக்ட்ரானிக்ஸாக இருக்கணும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனாக இருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் யார் வந்து இன்க்ளூடிங் யார் வந்து எக்ஸ்க்ளூடிங் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய டிசிப்ளினை பொறுத்து நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கோன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர் டிசிப்ளினரியாக இருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எம்டெக் வந்து நம்ம பவர் சிஸ்டம்ஸில் பண்ணியிருக்கோம், அது வந்து எலிஜிபிள் டிசிப்ளின் இல்லை. ஆனால் BA BTech வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பண்ணியிருக்கோம், அது எலிஜிபிளாக இருக்கும்போது கேண்டிடேட்ஸ் வந்து GATE 2024 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் வந்து அப்பியர் ஆகி குவாலிஃபை ஆயிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கவங்க யார் எலிஜிபிள் யார் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்கணும் குவாலிஃபைங் டிகிரி எக்ஸாமினேஷன்லன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 65% அண்ட் செகண்ட் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 55% மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளுடைய மார்க்ஸ் வந்து CGPAல இருந்தது அப்படின்னா அது பர்சன்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து நம்ம எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கேன்டு காப்பி ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஸ்கேன் காப்பி ஆஃப் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வந்து ஆன்லைன் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இவங்க கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய கேட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டிசிப்ளின், மார்க்ஸ் எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கேட் 2024 மார்க்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு குரூப் டிஸ்கஷன் ஆர் குரூப் டாஸ்க் இருக்கும். அண்ட் ஃபைனலாக பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் என்னென்னலாம் நம்ம ரெடியாக வச்சுக்கணும், மெரிட் லிஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது பிளேஸ்மெண்ட், நேச்சர் ஆஃப் ஜாப் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஜாயினிங் டைம், ரெனுமரேஷன், சர்வீஸ் பாண்ட், லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1st of July வந்து லாஸ்ட் டேட் டு அப்ளை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அஃபிஷியல் பேஜ். இந்த அஃபிஷியல் பேஜில் நம்ம லேட்டஸ்ட் ஜாப் ஓப்பனிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இங்கே நமக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளிகன்ட் லாகினை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி இங்கே நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், டிசிப்ளின், இமெயில் ஐடி, நம்பர் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்ளிகன்ட் லாகினை செலக்ட் பண்ணி இங்கே நம்ம அப்ளிகன்ட் லாகினில் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.